ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் தாய் கிழவி திரைப்படத்தை பற்றிங்க. படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா சரத்குமார், அப்புறம் அருள்தாஸ், இளவரசு, முனிஷ்காந்த், சிங்கம்புலி, பாலசரவணன், மியூசிக் வந்து பிரசன்னாங்கிறவர் போட்டிருக்காருங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தையே தனது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற பவுன் தாய்ங்கிற கேரக்டர் ராதிகா சரத்குமார் வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் உள்ள கிராமத்து மக்களுக்கு வந்து பணம் உதவி அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்கன்னா வட்டிக்கு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் வட்டிக்கு கொடுக்குறாங்க. வட்டிக்கு கொடுத்துட்டு தனது பலத்தால் வந்து அவங்க வந்து அடித்து பிடிச்சி பணம் வசூல் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. இந்த கேரக்டராக வர்றாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, பசங்களும் அதே மாதிரி வந்து அவங்கள பார்த்தாலே வந்து பயப்படுற பசங்களாக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து சொத்து கிடைக்க மாட்டேங்கி திடீர்னு இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிற பவுன்தாய் கேரக்டர் வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுறாங்க. அவங்க வந்து உடம்பு சரியாகி மறுபடியும் மீண்டு வர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோடைய கதை. படம் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பவுன் தாய்ங்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா, ஒரு கால் வர்றதே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கால் பார்த்திங்கன்னா அவங்க ஏன்னா அந்த வட்டிக்கு கொடுக்குற கேரக்டர் பார்த்திங்கன்னா, அந்த வட்டிக்கு கொடுக்குற கேரக்டர் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த வட்டிக்கு கொடுக்குற அந்த கேரக்டர் வந்து முடிச்சுட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் நைட்டு படுக்கிறாங்க. காலையில் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா, கை கால் அதாவது வலிப்பு நோய்ங்கிற மாதிரி வந்து பேச்சும் வர மாட்டேங்கி கை காலும் வலிப்பாய்க்கிடுது. இந்த மாதிரி வந்து கேரக்டர் வந்து சூப்பராக நடிப்பு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பசங்களாக வர்றாங்க. ஒரு 3 பசங்க வராங்க. அவங்களுக்கு 3 பசங்க வராங்க. 3 பசங்க, ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு மருமகன் அந்த கேரக்டர். மொத்தம் இந்த 5 கேரக்டர் பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ராதிகா வந்து அவங்க வந்து நல்லா நடிப்பு பண்ணியிருக்காங்க. இந்த 5 கேரக்டரும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக விறுவிறுப்பாக போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, ராதிகா கேரக்டருக்கு வந்து பண வசதி இருக்குது. ஆனால் வந்து பசங்களை சேர்த்துக்கிடாமல் கல்யாணம் முடிஞ்ச இதுவே விரட்டி விட்டுருந்தாங்க. பசங்க வந்து கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது நம்ம தாயை வந்து படுக்கையாக கிடக்கிற தாயை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணுறாங்க. ஒன்று ஒன்றா செலவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் நல்லா சூப்பராக நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. படத்துக்கு முக்கிய காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுச்சுவேஷனுக்கு கேட்ட சாங்கு ஒரு 10 சாங்காவது வருதுங்க. இதெல்லாம் வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா, இவங்க பழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற இதுக்கு வந்து நல்லா சூப்பராக கதையை கொண்டுட்டு போகிறாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து படம் முடிகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து உயிர் திரும்பிடுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா உங்களுக்கு ஃபுல் காமெடி என்டர்டைன்மெண்ட் வேணும், நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாராளமாக தாய் கிழவி படத்துக்கு நம்பி போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வட்டிக்கு விடுற இதுவாக வந்து ஊரே மிரட்டி அப்படி தனது கட்டுப்பாட்டில் வச்சு தனது பசங்களே மிரட்டி திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு நரம்பு தளர்ச்சி நோய்ங்கிற மாதிரி வந்து அவங்க கை கால் உளுந்துக்கிடுது. அப்புறம் வாய் பேச முடியாமல் ஆயிடுது. அப்புறம் படுக்கே ஆயிடுறாங்க. கடைசியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி மறுபடியும் மீண்டு வர்றாங்க. இதில் எல்லாமே வந்து நகைச்சுவை வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் வந்து எல்லா விதமான கேரக்டரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நகைச்சுவை வந்து சூப்பராக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் தாய் கிழவி திரைப்படத்தை நம்பி போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.